ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்குமே சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கணும்னு விரும்புவோம் இல்லைங்களா? யார் தாங்க விரும்ப மாட்டோம்? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறதில்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் உயர்ந்த பதவியில் இருக்காங்க இல்லையா சமூகத்தில், அல்லது உயர்ந்த நிலையில் இருக்காங்க பணக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் சமூகத்தில் இயல்பாகவே அந்தஸ்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பணக்காரராக இருக்கவங்களா, உயர்ந்த பதவியில் நம்மளா இருக்கவங்களா, அந்த மாதிரி இல்லாதவங்க கூட சமூக அந்தஸ்தோடு இருக்க முடியுங்க. அதுக்கு இந்த 6 வழியை பின்பற்றினீங்கன்னா நீங்களும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடையலாங்க, எல்லாராலையும் மதிக்கப்படலாங்க. இப்போ நாம் பிறருடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்துட்டு அவர்கள் மேலே அனுதாபமோ பச்சாதாபமோ பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்குங்க. என்னன்னா, உங்களுடைய கருத்தை பிறர் மேலே திணிப்பதற்கு பதிலாக அவங்களுடைய கருத்தை அவங்க பார்வை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் இருக்கோம் இல்லையா? அது உங்களுக்கு இயல்பாகவே மக்கள் உங்களை மேலே ஈடுபாடாக இருப்பாங்க, உங்களை நோக்கி தான் வருவாங்க, சரிங்களா? உங்களால் ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்லலாங்க. இந்த உணர்ச்சியை மட்டும் யாரும் பணம் கொடுத்து கூட வாங்க முடியாது, அந்தஸ்தில் இதில் இருக்கவங்க கூட வாங்க முடியாது. அது எல்லாராலையுமே முடியும் இல்லையா? அது முயற்சி செய்யுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசீகரமாக தோற்றம் அளிக்கணுங்க. வசீகரமாக தோற்றம் அளிக்கிறது கூட பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அது அவங்களுக்கு மட்டும் இருக்க குணம் இல்லை. நம்மளும் முயற்சி செஞ்சு அதை நம்மளுடைய எஃபர்ட்னால கண்டிப்பாக கொண்டு வர முடியும், சரிங்களா? என்ன பண்ணணும்னா, பிறர் மீது உண்மையாக அக்கறை செலுத்துங்க. அடுத்து அவங்க சொல்வதை பொறுமையாக கேளுங்க, நகைச்சுவையாக பேசுவது, இதெல்லாம் ஒருவருடைய குணத்தை வசீகரம் செய்யுங்க. இதனால் நீங்கள் பிறரை ஈஸியாக கவர்ந்துட முடியும், தெரியுங்களா? சமூக அந்தஸ்தும் கிடைக்கும். பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? உண்மையே இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சரிங்களா? பணம் இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட திறமை இருக்குங்களா? நீங்கள் என்னென்னா, மற்றவங்க மேலே உண்மையாக அக்கறை செலுத்துங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நகைச்சுவையாக பேசி ஆறுதலாக பேசுங்களேன். நான் எல்லா டைமும் நகைச்சுவையாக பேச முடியாது, தேவையானப்ப, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து தாங்க கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை நோக்கி மக்கள்லாம் வருவாங்க இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பணிவாக இருக்கணுங்க. எல்லாருக்கிட்டையும் இது இருக்கிறதில்ல, இருந்தாலும் பணிவான குணன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது எல்லாருக்கிட்டையும் நிறையா பேர் இருக்கல, தன்னை பற்றியே பெருமை அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிறருடைய பங்களிப்புகளையும் நல்ல குணங்களையும் பாராட்டுவது அதில் கவனம் செலுத்தி பாருங்க. உங்களுக்கு அதுவே பணிவின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அது மக்கள்கிட்ட உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குங்க, சமூக அந்தஸ்தையும் பெற்று கொடுக்கும். என்னங்க இதெல்லாம் நம்மளால முடியாமல் போயிடுங்களா? பணிவாக இருந்து மற்றவங்கள அவங்களுடைய குணங்களை எல்லாம் பாராட்டிட்டு அவங்களோட ஹெட் வெயிட்டாக இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? இது உங்ககிட்ட அவங்க பேசுறதுக்கு இவர்கிட்ட போய் பேசுனா நல்லது நடக்கும், அவர் ஹெட் வெயிட்டாக இருக்க மாட்டார், நமக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குணம் அவங்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? அடுத்தது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களை பற்றி அவங்க முழுசாக உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணுங்க. என்னன்னா, நம்மளுடைய செயல்லையும் வார்த்தையிலும் நம்பகத்தன்மை இருக்கணுங்க, மிக மிக அவசியம். நீங்கள் சொல்கிற சொல்லுக்கேற்ப நடந்து கொள்வது அவசியங்க. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படும். சமூக அந்தஸ்து தன்னால் உயரும். இவங்க மாற்றி நடக்க மாட்டாங்க, இவங்க சொல்கிற
சொல்கிறத தான் செய்வாங்க, நம்பிக்கையாக இவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்ககிட்டையும் மரியாதை செலுத்தணுங்க. பிறருக்கும் மரியாதை செலுத்தும் போது தாங்க ஒரு நேர்மறையான சூழல் வந்து உருவாகும். பிறரை வந்து பாராட்டுவது பெறுவது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மரியாதையும் பதிலுக்கு பெறலாம் நீங்கள். இதனால் என்னன்னா, இதனால் வந்து தனியான சமூக அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வந்து என்னென்னா, மற்றவங்கக்கிட்ட மரியாதை செலுத்தும் போது வந்து அவங்க மரியாதையாக நடந்துக்கும் போது, பாருடா இவன் வந்து எப்படி மரியாதையாக நடந்துக்கிறான் அப்படின்னு அவங்க வந்து நினச்சி பார்ப்பாங்க இல்லைங்களா. உங்களை பாராட்டுவாங்க, அதே டைமில் உங்ககிட்ட திருப்பி மரியாதை செலுத்துவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சமூக அந்தஸ்து கிடைக்குங்க. ஒன்று மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க, பணம் இருந்துட்டா மட்டும் சமூக அந்தஸ்து கிடைக்காதுங்க. அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சமூக அந்தஸ்து பணம் இல்லாமல் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா. இந்த சின்ன சின்ன வழியெல்லாம் கடைப்பிடிச்சு எல்லாருமே சமூக அந்தஸ்தோடு இருக்கிறது நலம் தானுங்களா. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வோடு இருக்கணுங்க. என்னென்னா, உங்களுக்கு இருக்கிறத வந்து பாராட்ட தெரியணுங்க. மற்றவங்களோடையும் கருணையாக இருக்கணும் சரிங்களா. இயல்பாகவே இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நேர்மறையான இதுதான் ஈர்ப்பு தான் இருக்கும். இதனால வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது, மற்றவங்களுக்கு நன்றி சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு இது மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா. இப்போ இது வந்து இதுக்கெல்லாம் பணம்லாம் பெருசாக தேவையில்லைங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து நன்றி உணர்வுக்கு போய் பணம் தேவைங்களா. ஆனால் இது கண்டிப்பாக நம்மளுக்கு சமூக அந்தஸ்து உயர்த்தி கொடுக்கும் இல்லையா. அவர் பாரு இப்படி நம்ம செஞ்சோம், அதை வந்து மறக்காமல் இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க நன்றி உணர்வோடையே இருக்காங்க. அவங்கள பார்த்தப்ப நம்ம கற்றுக்கணும், இவங்க தான் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களை பார்த்து எத்தனை பேர் வந்து உயர்வாங்கன்னு சொல்லி, மற்றவங்க உயர்வுக்கு நாம் வந்து உதாரணமாக இருக்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி தானுங்க, மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க.